சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஒத்துக்குமா? இதுலயே நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்கே. மதிப்புக்குரியவர் இப்போ பேசினாரு. நான் எப்போதுமே சொல்வேன், இவங்க பேசினாலே பொய் தான், 100 பொய் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் கூட மோடி செய்த 100 பொய்கள் அப்படின்னு நாங்கள் ட்ரெண்ட் ஆக்கிடும் காங்கிரஸில். எல்லாமே பொய்யா சொல்கிறது. இவங்க கேரளா இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாடு இந்தியாவில் கிடையாது, ஆந்திரா இந்தியாவில் கிடையாது, தெலுங்கானா இந்தியாவில் கிடையாது, கர்நாடகா இந்தியாவில் கிடையாது, மணிப்பூர் இந்தியாவில் தானே இருக்குது. மணிப்பூர் மாநிலம் என்னாச்சு? ஊபி இந்தியாவில் தானே இருக்குது, எப்படி ஆச்சு? ராஜஸ்தான் இந்தியாவில் தானே இருக்குது. இப்போ 60 வருஷம் காங்கிரஸ் ஆச்சுங்கிறாங்க, அதில் 5 வருஷம் இந்தியா ஒளிர்ந்தது. அப்போ என்னாச்சு? இதெல்லாம் நாங்கள் கேட்கலாம், அதெல்லாம் நான் கேட்க ரெடியாக இல்லை. 4 லட்சத்தி முதல் பொய்க்கு வருகிறேன். 4,36,30,000 கோடி நாங்கள் கர்நாடகாவிலிருந்து இந்தியாவுக்கு தருகிறோம். எங்களுக்கு பதிலுக்கு எவ்வளோ வருது தெரியுமா? 5 கோடி 10 கோடி காமிக்கிறீங்களா? நாங்கள் 4 லட்சம் கோடி விட்டு கொடுத்துருக்கோம். 56,000 கோடி எங்களுக்கு வருது. 12 பைசா கொடுக்குறீங்க 100 பைசாக்கு. இது எந்த விதத்துலங்க நியாயம்? 100 பைசாக்கு 12 பைசா போயிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு. நாங்கள் குருவாயூர் கோயிலில் 5 கோடி கேட்டாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. எல்லாமே கதை திரித்தலும் மிகைப்படுத்தலும், இல்லாததை ஒன்றை சொல்வதும் தான் இந்த 10 வருஷத்தை கழிச்சிங்க. இன்னும் எத்தனை வருஷம் அப்படி கழிச்சிட போறீங்க? இந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன தவறு? இப்போ 5 கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காங்கிரஸில் கொடுத்தோம். இங்கே கர்நாடகாவில், நான் கர்நாடகாவில்னா இப்போ பேசுகிறேன், பெங்களூர்லேருந்து தான். 2000 ரூபா பணம் கொடுக்கலையா? அரிசிக்கு பணம் தர மாட்டேங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு அரிசிக்கு பதிலாக நாங்கள் மக்கள்கிட்ட கடன் தீர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இலவச பேருந்து நாங்கள் கொடுக்கல. இலவச பேருந்தெல்லாம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியல அப்படின்னு சொல்லி பொய்யா கதை திரிச்சிங்க. இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஹிஜாப் வேண்டாம், நாங்கள் உரிமை, பெண்களுடைய உரிமை, உங்கள் கருத்துக்கும் நாங்கள் உரிமை தருகிறோம். நீங்கள் இப்படி பொய்யா கதை விடுறீங்கல்ல, அதுக்கும் ராகுல் காந்தி ஊடக உரிமை. ஊடகத்தில் இன்னைக்கு உண்மை சொல்லிட்டு உயிரோடு இருக்க முடியுமா? இல்லை. ஏன்னா கௌரி லங்கேஷ் இன்னைக்கு இல்லை நம்மள்கிட்ட. கௌரி லங்கேஷ் உங்கள் ஊடகவியலாளர் தான். அவங்க எல்லாரும் இன்னைக்கு நான் இங்கே ஜனவரி மாதம் நாங்கள் எல்லாரும் இது பண்ணினோம். ஸோ இப்போ ஊடகத்தில் நம்மளால உண்மையை பேச முடியாது, எந்த இடத்துலையும் உண்மையை பேச முடியாது. இவர்கள் சொல்லும் கதை திரித்தலும், ஏன்னா இஷ்டத்துக்கு திரிப்பாங்க. இப்பயே இதெல்லாம் புரட்டி போடுமா? கர்நாடகாவை பத்தி பேசுறாங்க. கிருத்திகா, இதெல்லாம் புரட்டி போடுமா? இப்ப காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்னக்கூடிய வாக்குறுதிகள்லாம் இதெல்லாம் புரட்டி போடுமா? இப்ப நம்மளுடைய இந்தியாவுடைய கடன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எத்தனை லட்சம் கோடியில இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த வாக்குறுதிகள் ஆண்டுக்கு 1 லட்சம். இந்த 10 வருடத்தில் மன்மோகன் சிங் எவ்வளவு கடன் வச்சிருந்தாரு, நம்ம மோடி அவர்கள் எவ்வளவு கடன் வச்சிருக்காரு. இவர் மதிப்புக்குரிய ஸ்ரீராம் அவர்கள் எல்லா கணக்கிலும் சூப்பரா இஷ்டத்துக்கு மிகைப்படுத்தி சொல்றாங்கல்ல. முதல்ல கடனை எடுக்கட்டும். எவ்வளவு கடன் இருந்தது, இப்ப எவ்வளவு கடன் இருக்கு, ஜஸ்ட் கூகுள் எடுத்து பாருங்க. எத்தனை மடங்கு மோடி அவர்கள் கடனை வாங்கி வைத்திருக்கிறார் என்று தெரியும். இந்த கடன்லாம் யாருக்கு தெரியுமா? மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு கடனை தள்ளுபடி. சரி, இப்ப தெரியுது நீங்க அது தவறு அப்படின்னு வச்சுட்டா கூட இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கடன் சுமையில கிருத்திகா ஒரு நிமிஷம், இந்த கடன் சுமையில நம்மளால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? இதுல இருந்து நம்ம மீட்டெடுத்து, ஏன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு பாஜக இவ்வளவு கடன் சுமையை வச்சுட்டு போயிட்டாங்க, இதுல இருந்து நாங்க மீட்டெடுக்கிறதுக்கே எங்களுக்கு 5 வருஷம் போயிருச்சு, இனிமேதான் நாங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாது. அப்ப இப்ப நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரியும், அதுக்கேற்ற மாதிரி டேலி பண்ணி தான் வாக்குறுதி கொடுக்கணும். நம்மளுக்கு 15 லட்சம் கருப்பு பணத்தை எல்லாத்தையும் ஒழிச்சு 15 லட்சம் வருதுன்னு சொல்லி, கருப்பு பணமும் இல்லை, நீதிபதி நாரத்னமா சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே பண்ணல, டிமானிட்டைசேஷன்ல செய்யலன்ட்டாங்க. ஆனால் இதெல்லாம் மீட்டு இதை நான் ஒரு தடவை 2000 ரூபாய் பணம் வந்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படிங்க கர்நாடகாவில் 2000 ரூபாய் பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப சுழல் அமைப்பு. ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் 2000 ரூபாய் கொடுக்கும்போது அந்த 2000 ரூபாயை அந்த கிராமத்தோட பொருளாதாரத்துக்காக அந்த பெண் செலவிடுவாள், இல்லாவிடில் சேமிப்புக்கு செலவிடுவாள். இதனால் நம்மளோட பொருளாதாரம் ஒரு இடத்தில் பெரிய பணக்கார இடத்துலையே நம்மளோட பொருளாதாரம் தங்காமல் மிடில் கிளாஸ் அதிகமாகும். நம்ம தமிழ்நாடு தான் அதிக அளவில் மிடில் கிளாஸ் இருக்கு. மிடில் கிளாஸ் இப்போ அமெரிக்கா ஏன் அவ்வளோ பெரிய நாடா வல்லரசா சொல்றோம் அப்படின்னா, மிடில் கிளாஸ் மிக அதிகமாக இருக்கு. ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் உள்ள விகிதம் அங்கே 85% மிடில் கிளாஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம இப்போதான் 50-40% வந்துட்டு இருக்கோம். ஆனால் பீகார், உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அம்பானி அதானின்னு இருப்பாங்க, இந்த பக்கம் ஒன்றுமே இல்லாமல் பாவர்ட்டிக்கு பிலோ பாவர்ட்டிக்கு இருப்பாங்க. இதெல்லாம் சமன்படுத்தணும் அப்படின்னா இந்த 2000 ரூபா இதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. 15,000 கோடி, 7 லட்சம் கோடி இஷ்டத்துக்கு கோடியில் எல்லாருக்கும் கடன் தள்ளுபடி பண்றீங்கல்ல, அந்த கோடிகளை கணக்கிட்டு தான் இந்த கோடிகள் இங்க வருது.
தெருக்கோடியில அதுதான் 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 கிருத்திகா, மறுபடி மக்களை கொண்டு போய் தெருக்கோடியில நிறுத்த கூடாதுங்கிற ஒரு அச்சம் இருக்கு. 10 இப்ப வருஷத்துல மாத்தி மாத்தி 10 தெருக்கோடியில நீங்க இங்க நிப்பாட்டிட்டீங்க. பாருங்க, 10 வருஷத்துல நீங்க தவறுன்னு காங்கிரஸ் கட்சி சொல்றீங்க. சரி, தவறு அவங்க பக்கம் இருக்கட்டும். இனிமே வரக்கூடியது உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய சாத்தியம் இருக்கா? அவ்வளவுதான். தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்கள கை காட்டுறதை விட இதுலேருந்து நான் மீட்டெடுக்க இது என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற என்ன ஒரு அரித்மெட்டிக் உங்ககிட்ட இருக்கு? இப்ப பெண்கள்னு சொல்றீங்க, வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை கோடி பெண்கள் இருக்காங்க? எல்லாருக்கும் 1 லட்சம்னு கொடுத்தா நம்மளால சமாளிக்க முடியுமா? இந்த ஒரு செயல் திட்டம் இருக்கா? எங்கள்கிட்ட அந்த செயல் திட்டம் இருக்கிறதுனால தான் ராகுல் காந்தி வந்து இந்த மாசம் 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய செயல் திட்டம் இருக்கிறதுனால தான் சரி. இங்க கொடுத்தாங்க. இந்த கணக்கெல்லாம் இல்லாம யாரும் இங்க முட்டாள் இல்ல. ஆனால் செயல் திட்டம் வரும். இது என்னென்ன செயல் திட்டம் வரும்? மக்களை முட்டாளாக்க கூடாது அப்படிங்கறதுதான். நீங்க மேனிஃபெஸ்டோ பத்தி நம்ம ஒண்ணும் பேசவே இல்ல. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ என்ன பண்ணிருக்கு நம்ம பேசல. கல்வி கடன், மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி எடுத்த எடுப்புல காங்கிரஸ் அதை செய்யல இதை செய்யலங்கிறீங்களே. என்ன செய்ய போகுதுன்னு முதல்ல யாராவது கேட்டீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி, பர்சனல் ஃப்ரீடம். என்னோட உடை என்னது, நான் தலையில முக்காடு போடுவோம் போடாம இருப்பேன், என்னோட விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. இதுல பர்சனல் ஃப்ரீடம், இதுல ஊடகம். அதை தவிர்த்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, 100 நாள் வேலை வாய்ப்பு. இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு மோடி அவர்களால் எத்தனை பேருக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை கிராமத்தில் இருக்கும் 100 நாள் வேலை வாய்ப்புல பணம் இல்லாம எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நாங்க போய் கணக்கு எடுத்திருக்கோம். இந்திரா ஃபெலோஷிப்ல நாங்க பெண்கள் போய் கணக்கு எடுத்திருக்கோம். அவங்களுக்கு 150 நாள் ஆகும், 400 நாள். நம்மளோட முதல்வர் 150 சொல்லியிருக்காங்க. 400 ரூபாயாக நாங்க ஊதிய உயர்வு கொடுக்குறோம். இந்த 400 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வலிக்குது. ஆனா ஜாம்ஷெட்பூர்ல வந்து உங்களுக்கு விமான நிலையத்தை சரி பண்ணவும், உங்களுக்கு வந்து சதாப்தியை சரி பண்ணவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.